நிறைய பேர் இந்த டாக்கர் அப்படிங்கிற வேர்டு ஃபெமிலியராக இருந்திருக்கும். பட் எக்ஸாக்டாக டாக்கர்னா என்ன, அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இல்லை அது ஒரு டூலா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்திருக்கும். ஸோ டாக்கர் அப்படிங்கிறது வந்து கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து டெடிகேட்டட் மிஷின்னா என்ன, வெர்ச்சுவல் மிஷின்னா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ உங்க வீட்டில் வந்து ஒரு பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் வாங்குறீங்க. அந்த பர்சனல் கம்ப்யூட்டருங்கிறது உள்ள என்னென்ன இருக்கும், ஹார்ட்வேர் இருக்கும், அதில் சிபியு, ரேம், இந்த மாதிரி. அதுக்கு மேலே நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், லைக் விண்டோஸ், இல்லைனா வந்து மேக், இல்லைனா வந்து லினக்ஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது ஒரு தனி பிசி. அதுவே ஒரு சர்வர் அப்படிங்கிறப்போ இதே தான், கொஞ்சம் அதிகமான கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மல் பிசியில் 5 ஜிபி ரேம் போடுறீங்க அப்படின்னா சர்வரில் வந்து 500 ஜிபி ரேம் வரைக்கும் போடுவாங்க. அது டிபெண்ட் அப்பான் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து இருக்கும். இப்போ பேசிக்காக இந்த டெடிகேட்டட் மிஷின்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான தேவையான டாக்குமெண்ட்டு, அவங்களுக்குன்னு டெடிகேட்டடாக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. சரி, அதுவே வந்து வெர்ச்சுவல் மிஷின் வந்தோம் அப்படின்னா ஹார்ட்வேர்லாம் வந்து காமனாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இல்லை டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது வந்து காமன், அதுக்கு மேலே ஹைப்பர்வைசர் காமன், அதுக்கு மேலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற இந்த அப்ளிகேஷன் 1, 2, 3 இது எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த ஹார்ட்வேரை ஷேரிங் பண்ணிக்கும். சரி, இப்படிதான் மார்க்கெட்ல ஓகேங்களா. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்ல வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன்லாம் லான்ச் பண்றோம். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் லான்ச் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிரிச்சு கொஞ்சம் கொடுப்பாங்க. சரி, இப்போ அதுவே கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிற கான்செப்டை தூக்கிட்டு கண்டெய்னரைசேஷன் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதாவது ஹார்ட்வேர்ல எந்த மாற்றமும் கிடையாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த ஹைப்பர்வைசர், இந்த கெஸ்ட் ஓஎஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தூக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ இந்த கண்டெய்னரைசேஷனுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ கண்டெய்னரைசேஷனே எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுக்கு மேலே கண்டெய்னர் அப்படின்னா இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்டெப்ல உங்களுக்கு அதோட கிளாரிட்டி கிடைச்சிடும். பட் நீங்கள் என்ன இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலாக டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா. இந்த டாப்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் டெவ் டு ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஃப்ரம் டெவலப்பர் டு ஆப்ரேஷனல். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டெவலப்பர்னா யார் கோடிங் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றாங்களோ அவங்க தான் டெவலப்பர். அப்போ ஆப்ரேஷனல் பீப்புள் யாரு, அந்த அப்ளிகேஷனை மெயின்டைன் பண்றவங்க. மெயின்டைன் அப்படின்னா என்ன, இன்னைக்கு நீங்க போய் ஒரு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷின் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க 24/7. அப்போ அதை வந்து ஆப்ரேஷன் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஏடிஎம் மிஷின் எப்படி ஒர்க் ஆகணும், அதை எப்படி வந்து அந்த கார்டை ரீட் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் யாரு டெவலப் பண்ணான்னா டெவலப்பர். ஸோ டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி அதை ஆப்ரேஷன் பீப்புள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆப்ரேஷன் பீப்புள் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெவப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெவலப்பர் பிளஸ் ஆப்ரேஷனல், நத்திங் பட் டெவப்ஸ். சரி, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பார்க்கலாம். இப்போ இந்த கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிற இடத்துல நான் டாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க மாத்தி இருக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் கண்டெய்னரைசேஷன் இன்ஜின். இங்க டாக்கர்னு கொடுத்துருக்கோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா கண்டெய்னரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு காமன் டெர்மினாலஜி, அதுல டாக்கர் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஸோ அது மாதிரி நிறைய கண்டெய்னரைசேஷன் இன்ஜின் இருக்கு. அதுல டாக்கர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நிறைய பேருக்கு டாக்கர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். மற்ற கண்டெய்னரைசேஷன் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. நம்ம வரப்போற வீடியோல காம்படிட்டிவ் ப்ராடக்ட்டையும் பத்தி பார்க்கலாம். சரி, இப்போ டாக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ நிறைய வெர்ச்சுவல் ஓஎஸ் கிரியேட் பண்ணாம நாம வந்து மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. சரி, இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கிறேன்.
அந்த சாஃப்ட்வேருக்கு பேசிக்காக என்னென்ன வேணும், ஒரு வெப் சர்வர் வேணும் என்னுடைய கோடிங்கை டிப்ளாய் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு டேட்டா பேஸ் வேணும், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ்லாம் வேணும். ஸோ இங்கே வந்து நான் இந்த அப்ளிகேஷனுக்கு அப்பாச்சி வெப் சர்வர், டேட்டா பேஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், MongoDB இல்லை MySQL. இப்போது மானிட்டரிங் அப்படின்னா நிறைய பேருக்கு ஏன் மானிட்டரிங்னா அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு டேட்டா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ யூசர்ஸ் வந்திருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டூல் வேணும். இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது வந்து ELK, எலாஸ்டிக் சர்ச், லாக்ஸ்டாஷ் அண்ட் கிபானான்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் இங்கே போட்டிருக்கிறேன், நீங்கள் எது வேணாலும் இங்கே வச்சுக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற லேயர் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிபெண்டன்சிஸ், லைப்ரரி, இது எல்லாமே ஷேரிங் பேஸில் இருக்குது. இப்போ அப்பாச்சி சர்வர் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குது, டேட்டா பேஸும் ஷேர் பண்ணிக்குது, ELK மானிட்டரிங் டூலும் ஷேர் பண்ணிக்குது. இப்போது கொஞ்சம் அசியூம் பண்ணி பாருங்களேன், இப்போ என்னுடைய டேட்டா பேஸ்க்காக என்னுடைய லைப்ரரியை மாற்றுறேன், இல்லை என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மாற்றுறேன் அப்படின்னா அது அப்பாச்சி வெப்சர்வர் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டிபெண்டன்சிஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது ELKயை வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இது ரொம்ப காம்ப்ளிகேஷன். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் 1 இந்த ஆர்கிடெக்சரில் இருக்குது, இப்போ அப்ளிகேஷன் 2 அப்பாச்சி வெப் சர்வருக்கு பதில் வேற ஒரு வெப் சர்வர் ட்ரை பண்ணுறோம், இல்லை இந்த டேட்டா பேஸ்க்கு பதில் வேற ஒரு டேட்டா பேஸ், இல்லை வருஷனே சேஞ்ச் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும்னா நம்மள்ட்ட நல்ல ரிசோர்ஸ் இருந்தாலுமே இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூவால் நம்ம வேற ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுற சூழ்நிலைக்கு போயிடுவோம். ஸோ இந்த சர்வரில் ரிசோர்ஸ்லாம் இருக்கும், ஆனால் இந்த மிஷினில் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேரை, பிகாஸ் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா கண்டெய்னரைசேஷன். ஸோ இந்த கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ காமனாக நம்ம லைப்ரரியோ டிபெண்டன்சியோ மேனேஜ் பண்ணாமல், ஓகேங்களா, இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறோம், அது பேர் தான் கண்டெய்னர். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதுக்கான லைப்ரரிஸும் டிபெண்டன்சியும் தனியாக இருக்கும். இப்போ டேட்டா பேஸ் இருக்குன்னா அதுக்கான லைப்ரரியும் டிபெண்டன்சியும் தனியாக இருக்கும். கண்டெய்னர் வைஸ்டு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, கண்டெய்னர் அப்படின்னா பாக்ஸ், அதுக்குள்ள அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் அண்ட் லைப்ரரி எல்லாமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது கண்டெய்னர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாம்கேட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாவாவுடைய சர்வர். ஸோ அப்போ அந்த டாம்கேட் வேணும்னா வந்து நம்மளுக்கு வந்து ஜாவாவுடைய டிபெண்டன்சி இருக்கணும், அப்புறம் ஜாவாவுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ இப்போ அதே ஒரு டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஒரு MySQL, அதுக்கப்புறம் கோடிங் பண்ணுறதுக்கு PHP. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டெய்னரைசேஷனுக்குள்ள எத்தனை சாஃப்ட்வேர்னாலும் ஸ்டாக் பை ஸ்டாக் நம்ம வச்சுக்க முடியும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காமனாக இருக்கும், ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் காமனாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஆர்கிடெக்சர் நீங்க பாருங்களேன். இப்போ இந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, கண்டெய்னர் அப்படின்னா பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சிருக்கீங்க, ஆனால் கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கும், ஓகேங்களா. அப்போ அந்த ஒவ்வொரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேரும் தான் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸையும் ஒரு இமேஜஸ்ன்னு சொல்லலாம், உங்களுடைய ஜாவாவையும் வந்து ஒரு இமேஜஸ்ன்னு சொல்லலாம், எல்லா சாஃப்ட்வேரையுமே இமேஜ்னு சொல்லுவாங்க. அந்த இமேஜை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி, அதாவது அது பேர் ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரியிலிருந்து இமேஜை எடுத்து அந்த இமேஜை மல்டிபிள் டைம் ரன் பண்ணுவாங்க. இப்போ ஒரே டேட்டா பேஸ் ஒரு 3-4 டைம் ரன் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட நீங்கள் ரன் பண்ணலாம், அதுதான் கண்டெய்னர். அதே மாதிரி 2-3 இமேஜ் எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போடலாம். இப்போ வந்து உபுண்டு, MySQL, PHP. ஸோ PHPங்கிறது ஒரு இமேஜ், MySQLங்கிறது ஒரு இமேஜ், உபுண்டுங்கிற ஒரு இமேஜ், எல்லாமே பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேக்கேஜாக போட்டு அது கண்டெய்னர்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதனால பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கொலாப்சபிள் டிபெண்டன்சியாக இருக்கிறது பதில் ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து கண்டெய்னரைசேஷன் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஒரு பாக்ஸ் வைஸ்டு வந்து நம்ம சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணுறோம், அதை மேனேஜ் பண்ணி டிபெண்டன்சி லைப்ரரி எல்லாமே இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணுறோம். அதனால ஒரு கன்ஃபியூஸ் இல்லை. ஏன்னா இப்போ டேட்டா பேஸ்க்கு ரிலவெண்டான லைப்ரரியோ இல்லை டிபெண்டன்சியோ நான் அப்கிரேடோ இல்லை டவுன்கிரேடோ பண்ணேன்னா அது வந்து அப்பாச்சி வெப் சர்வருடைய டிபெண்டன்சி அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அது மாதிரி ELKயோடைய டிபெண்டன்சியும் லைப்ரரியும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும், எப்போ வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய வெர்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து டெவலப்பரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆப்ரேஷனல் பீப்புளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சரில் டோட்டலாக 3 போர்ஷன் இருக்குது.
கிளைண்ட்டு, ஹோஸ்ட்டு, ரிஜிஸ்ட்ரின்னு. இமேஜஸ் அப்படின்னா பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். கண்டெய்னர்னா ஒரு இமேஜ் எடுத்து மல்டிபிள் டைம் நம்ம ரன் பண்ணுறது தான் கண்டெய்னர். ஸோ இது ஹேண்ட்ஸானா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு வேர்டிங்கை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த டெர்மினாலஜி. ஹப் அப்படின்னா அங்கே தான் நம்மளுடைய பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து தான் நம்ம இமேஜை எடுத்து நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணுவோம். அதை ரன் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கிளைண்ட்டு. நீங்கள் வந்து டெலிட்டோ இல்லை ஆடோ இல்லை ரிமூவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நம்ம கிளைண்ட் மூலியமா தான் பண்ணுவோம். இதை டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். சரி, இப்போ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டாக்கர்னா வந்து லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. இப்போ நீங்க டாக்கருடைய அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா, டாக்கர் ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டாக்கர் ஃபார் மேக் அண்ட் டாக்கர் ஃபார் விண்டோஸ் 2 பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லினக்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது லினக்ஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ளேவர், உபுண்டு, சென்டோஸ், ஃபெடினா எல்லாத்துலயுமே நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியும். சரி, நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட மிஷினில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப் விண்டோஸ் அப்படின்னு நீங்க நெட்ல தேடினாவே இந்த லிங்க் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இதுதான் டவுன்லோட் ஃப்ரம் டாக்கர் ஹப். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டாக்கர் ஹப்பில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் இது வந்து கம்யூனிட்டி எடிஷன். அதுதான் 2 எடிஷன் இருக்குது. ஒன்று வந்து என்டர்பிரைஸ், இன்னொன்று கம்யூனிட்டி. ஸோ என்டர்பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரிங்களா, அது வந்து ப்ரீமியம். ஸோ வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ். சரி, இதுக்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 10ல் இருக்கணும், முக்கியமாக 64 பிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மிஷினில் ஹைப்பர் வி இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய பியாஸ் செட்டிங்கை பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட்வேர் வெர்ச்சுவலைசேஷனுங்கிற அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த 3 விஷயமும் பண்ணணும். அண்ட் மினிமம் ரேம் பார்த்துட்டிங்கன்னா 4GB, பட் 8GB இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ இதுதான் வந்து விண்டோஸ்க்கு தேவையான ஓகேங்களா ரெக்குவயர்மெண்ட்டு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கார்னரில் ஒரு ஐக்கான் வந்துடும், அதாவது வந்து டாக்கர் ஐக்கான் வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டீங்கன்னா, இப்போது இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்கர் இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்கள் வந்து செக் பண்ணலாம் டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் வந்து ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்கருடைய வெர்ஷன் வந்து கீப் ஆன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஹைஃபன் வெர்ஷன். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா 19.3.8. ஸோ இதான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணும்போது இருக்கிற வெர்ஷன். இதில் என்ன ஒரு அமேசிங்னா, எப்போ பார்த்தாலுமே வந்து டாக்கர் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது டாக்கருடைய வெர்ஷன் அப்கிரேட்னால ஒன்றும் பெரிய விஷயம் ஆகாது. ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் அவங்க எனேபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் ஒன்றும் பெருசாக அப்கிரேட் ஆகுது. ஒன்று ஸ்பெசிஃபிக் வெர்ஷனாக இன்ஸ்டால் பண்ணனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான மிஷின்ஸ் இல்லை, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பரான சர்வர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாக்கர் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெட்டில் வந்து டாக்கர் ப்ளே கிரவுண்டுன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்கும். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சில லிங்க் எடுத்துருக்கேன், docker.com ப்ளே வித் டாக்கர். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது இது வந்து டுட்டோரியல், இது வந்து லேப் என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து கம்யூனிட்டி ட்ரைனிங் 3 லிங்க் இருக்கும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சர்ச் பண்ணுறேன் டாக்கர் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 லிங்க் வந்து முக்கியமான லிங்க். ஒன்று வந்து காட்டா கோடா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட்டு. ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்த லிங்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலி இப்போ யூஸ் ஆகுறது இல்லை இந்த லிங்க்கு. இந்த லிங்க் தான் நான் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு. ஸோ ப்ளே வித் டாக்கர் ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட் ஸ்டார்டட் லேப் என்விரான்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணி நீங்கள் வந்து இது வந்து எப்போ நீங்கள் வந்து கம்யூனிட்டி எடிஷன் கிரியேட் பண்ணுங்க இல்லையா, டவுன்லோட் பண்ணப்போ விண்டோஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு லாகின் ஐடி தான். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாகின் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு
அது த்ரூவாக நீங்கள் வந்து டாக்கர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த காட்டா கோட்டாவில் நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன்ஸஸ் இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய ஹேண்ட்ஸ் ஆன்ஸ் ப்ராக்டிஸும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்யூச்சர் நிறைய சொல்கிறேன், எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய என்விரான்மெண்ட் இருக்குது. சரி, இப்போ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு நல்ல விண்டோஸ் மிஷின் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒராக்கல் வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒராக்கல் விஎம் வெர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் சென்டோஎஸோ இல்லை உபண்டோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாலோஅப் நான் என்ன பண்ண போனால் என்னுடைய க்ளவுட் சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிக்க போகிறேன், எப்படி வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் வந்து சென்டோஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு வந்து டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இப்போ என்னுடைய க்ளவுட் சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது த்ரூவாக நான் வந்து இப்போ டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் பார்த்துட்டிங்கன்னா sudo yum அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ பேசிக்கலி நான் க்ளவுட் சர்வர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய லோக்கல் மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷின்ஸில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சூடோவில் இல்லைன்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி சூடோ யூஸர் இருந்தால் சூப்பர் யூஸரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்காது. ஸோ இந்த அப்கிரேட் நடந்தவுடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்கருக்கான டிபெண்டன்சியை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுடைய சிஸ்டம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டாக்கருக்கான இன்ஸ்டாலேஷன், அதாவது டிபெண்டன்சியை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஓகேங்களா? இது டிபெண்டன்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து டாக்கருடைய டிபெண்டன்சி. பார்த்தீங்கன்னா பைத்தான்லாம் கூட இருக்கும். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து டாக்கருடைய கம்யூனிட்டி எடிஷனை வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடைய ரிபாசிட்டரியில் ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன், அதாவது டாக்கர் கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் டாக்கர் சிஇ. சிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்யூனிட்டி எடிஷன். ஸோ டாக்கர் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டாக்கரை ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் எனேபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டாக்கர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டாக்கரை எனேபிள் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாக்கரை வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்டிவ் ரன்னிங் அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டாக்கர் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து டாக்கர் வெர்ஷன் செக் பண்ணலாம். ஓகேங்களா? 19.03.8. டாக்கரை எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். பேசிக்காக வந்து அமேசானில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அமேசான் டாக்குமெண்டேஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமேசான் லினக்ஸ் 2 இல்லைன்னா அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐ அப்படிங்கிற இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னுடைய ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ்.
அமேசான் லினக்ஸ் 2MI நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பார்த்து நீங்கள் வந்து ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அமேசான் வந்து லினக்ஸை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து அமேசான் லினக்ஸ் 2MI சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் செக்ஷனில் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய கான்ஃபிகரேஷன்லாம் வந்து பிகினராக இருக்கிற லெவலில் தேவை கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் என்ன வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 25 GB வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிங்க. ஏன்னா பேஜஸில் நம்ம நிறைய டவுன்லோட் பண்ணுவோம், நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் ரன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 25 அப்படிங்கிறதே கம்மி தான். ஒரு 50 GB அப்படிங்கிறது சஃபிஷியன்ட்டு. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 30 GBக்கு பிலோவாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 30 GBக்கு பிலோ தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து 30 GB, நான் வந்து ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 30 GBக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 50 GB யூஸ் பண்ண போகிறேன். ரிவ்யூ அண்ட் லான்ச். ஸோ கீ வந்து நீங்கள் ஒரு நியூ கீப்பர் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ க்ரியேட் நியூ கீப்பர் மை டாக்கர், இது கனெக்டிவிட்டிக்கு. launch instance, so view instance. so instance இப்போ வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐயில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து வெப் கன்சோல்லையே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து எந்த ஒரு கிளைண்ட் டூலும் இல்லாமல் டேரெக்டாகவே கனெக்ட் பண்ண போகிறேன். ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்த உடனே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்துட்டிங்கன்னா sudo m update -y, நம்ம எல்லா பேக்கேஜும் அப் டு டேட் வந்து அப்டேட் பண்ணணும். பேசிக்காக வந்து ஒரு விண்டோஸ் மிஷினில் எப்படி அப்டேட் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மளோட லினக்ஸ் மிஷினை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் இப்போ ரன்னிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ்க்கு நேம் கொடுத்துங்க. நான் இங்கே வந்து டாக்கர் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த டாப் ரைட் கார்னரில் பார்த்துட்டிங்கன்னா கனெக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பை டிஃபால்ட் என்னென்னா கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்பில் உங்களுக்கு வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஒருவேளை கனெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து செவரல் ரீசன்ஸ் இருக்குது. AWSல கொஞ்சம் மாஸ்டரிங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம செப்பரேட்டாக AWS கோர்சஸ் இருக்குது, அதில் நீங்கள் வந்து AWSல மாஸ்டரிங் ஆகணுங்கிறவங்க அந்த கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா sudo m update -y. ஸோ பேக்கேஜ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப் டு டேட் இருக்குது. நோ பேக்கேஜஸ் மார்க்கெட் ஃபார் அப்டேட். ஏன்னா இதில் வந்து நம்ம அமேசான் லினக்ஸ் ஏஎம்ஐயில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் எப்போதுமே அப்டேட்டடாக இருக்கும் அது. அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அமேசான் லினக்ஸ் 2க்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டாக்கர் இன்ஜினோடைய கமாண்ட் sudo அமேசான் லினக்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இன்ஸ்டால் டாக்கர். ஸோ இதை காப்பி பண்ணிங்க. ஸோ நம்ம எல்லா பேக்கேஜஸுமே தேவைப்படுது. இது எல்லா பேக்கேஜுமே நம்ம வந்து எஸ் கொடுத்து எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ டாக்கருக்கு தேவையான டிபெண்டன்சி பேக்கேஜஸ், ரைட்டாக நம்ம டாக்கர் தான் இன்ஸ்டால் பண்ணுறோம், பட் அதோடைய டிபெண்டன்சி இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலிங் ஃபார் டிபெண்டன்சி அப்படின்னு இருக்கும். டாக்கருக்கு ரிலவெண்ட்டான பேக்கேஜஸ் கம்ப்ளீட்டாக டாக்கர் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து டாக்கரை ரன் பண்ணணும், ரைட்டா. ஸோ ஸ்டார்ட் டாக்கர் சர்வீஸ். ஸோ sudo சர்வீஸ் டாக்கர் ஸ்டார்ட். நான் விண்டோவை கிளியர் பண்ணிக்கிறேன். sudo சர்வீஸ் டாக்கர் ஸ்டார்ட். ஸோ டாக்கர் ஸ்டார்ட் ஆகினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறது. ஏன்னா மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பண்ணும்போது சம்டைம் எனேபிள் பண்ணிங்கன்னா டாக்கர் சர்வீஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக டாக்கர் வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து வித்தவுட் யூஸிங் sudo நீங்கள் வந்து டாக்கர் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் மோடு வந்து டாக்கருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் sudo கமாண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா டாக்கர் இன்ஃபோ. ஸோ டாக்கர் இன்ஃபோவை நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கெட் பர்மிஷன் டினைட் வெல் ட்ரை டு கனெக்ட் அப்படின்னு வருது. பேசிக்காக என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம sudo கமாண்ட்ஸ் குரூப் ஆட் பண்ணிட்டோம், பட் இந்த கன்சோல் வந்து ப்ராப்பராக ரெஃப்ரெஷ் ஆகலை. ஜஸ்ட் உங்களுடைய கன்சோலை ஒரு நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு
திரும்பவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்கர் இன்ஃபோ அப்படின்னு பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த குரூப் சேஞ்ச் பண்ணது வந்து ப்ராப்பராக இந்த கன்சோலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது, அதனால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுங்கள். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாக்கரோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ டாக்கர் கிளைண்ட்டு, டாக்கர் சர்வரில் என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, இமேஜஸ் என்னென்ன இருக்குது, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எதுவுமே இருக்காது. பட் இந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ டாக்கர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத மெசேஜ். இந்த செஷனில் டாக்கர் ஹப்பை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டாக்கர் ஹப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வந்து டாக்கர் ரிஜிஸ்ட்ரி தான் அது கனெக்ட் ஆகும். இப்போ டாக்கர் ஹப்பை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு டாக்கர் ஹப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா hub.docker.com அப்படிங்க இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்கர் ஹப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுடைய இமேஜஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். பட் நாம் வந்து லேட்டராக நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இதில் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து இங்கே தான் வந்து எல்லா இமேஜஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகிருக்கும். அரௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 8 மில்லியன் இமேஜஸ் வந்து இந்த டாக்கர் ஹப்பில் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் இமேஜஸை வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அனலிட்டிக்ஸ், டேட்டாபேஸ், அந்த மாதிரி அதேமாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலவெண்ட்டான இமேஜஸும் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். இது இல்லாமல் ட்ரஸ்டடான பப்ளிஷர்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இமேஜஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா இமேஜ்லையும் பார்த்துட்டிங்கன்னா செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிற கேரண்டி கிடையாது. ஏன்னா இது யார் வேணாலும் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பப்ளிக் ரிஜிஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது 2 டைப் ஆஃப் ட்ரஸ்டட் அப்ரோச்சை வந்து டாக்கர் ஹப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியல் இமேஜஸ். இந்த அஃபிஷியல் இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து MongoDB எடுத்துக்கிறீங்க அப்படின்னா MongoDB வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு டாக்கர் இமேஜை ரிலீஸ் பண்ணுவாங்க. போஸ்ட்கிரிஸ், பிஸிபாக்ஸ், பைத்தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியாக இருக்கலாம், அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் இமேஜ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வெரிஃபைடு பப்ளிஷர். ஸோ இந்த வெரிஃபைடு பப்ளிஷர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்க வந்து நம்மளுடைய டாக்கர் கம்யூனிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது டாக்கர் கம்பெனி வந்து ஸ்கேன் பண்ணி எந்த ஒரு வல்னபிலிட்டிஸும் இல்லை அப்படிங்கிறத இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி த்ரெட்லாம் இல்லை, இந்த இமேஜஸ் வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இமேஜஸ் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்கர் ஹப் ப்ரைஸிங் பிளான் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து டாக்கர் ஹப்பில் வந்து ஃப்ரீயாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அன்லிமிட்டெட் உங்களுடைய இமேஜஸை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வந்து டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாமே பப்ளிக் ரெபாசிட்டரியாக இருக்கும், யார் வேணாலும் உங்களோட இமேஜஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரோ டீம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக்யூர்டாக வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து MongoDB அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ MongoDB அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து லிஸ்டட் ஆகும்போது அஃபிஷியல் இமேஜ் லிஸ்டட் ஆகும். அப்புறம் அதுலேயே Mongo அண்ட் எக்ஸ்பிரஸ், MongoDB எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க், Node.js பேஸ்ட். ஸோ இந்த காம்பினேஷனில் ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் வெரிஃபைடு பப்ளிஷர் இருக்குது. இந்த லிஸ்ட்டெலாம் வந்து அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி உள்ளவங்க யார் வேணாலும் வந்து MongoDB ரிலவெண்ட்டான அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாமே இங்கே லிஸ்டட் ஆகிருக்கும். பட் இது எப்படி லிஸ்டட் ஆகிருக்கும் அப்படின்னா டவுன்லோட்ஸை பேஸ் பண்ணி இப்போது இந்த அஃபிஷியல் இமேஜ் அதுக்கு வெரிஃபைடு பப்ளிஷர் இல்லாமல் இங்கே லிஸ்ட் ஆகக்கூடிய தேர்ட் பார்ட்டி இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MongoDBங்கிறது ஒரு அஃபிஷியல் இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் மெயின்டைன் பண்ணுறா, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியல் லிங்க்ஸு, ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அந்த இமேஜஸை, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க.
இது இல்லாமல் ஓரளவுக்கு தேர்ட் பார்ட்டி இமேஜஸ்லையும் அந்த மாதிரியான டீட்டெயில் கொடுத்துருந்தா கூட ஒரு அஃபிஷியல் அண்ட் வெரிஃபைடு பப்ளிஷர் கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு டீட்டெயில் வந்து இப்போ நீங்களோ நானோ வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ், அதாவது பேஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, பேஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. அது எப்போதுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு அஃபிஷியல் இமேஜ் எடுத்து அதுக்கப்புறம் அதை கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃபர்தராக வந்து இதே டாக்கர் ஹப்பில் நம்மளுடைய கஸ்டமைஸ்டு இமேஜாக நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாமே ஃபர்தர் நம்மளுடைய செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் தேவைப்படும். இந்த செஷனில் நம்ம வந்து சிம்பிளாக வந்து டாக்கர் ஹலோ வேர்ல்டு கண்டெய்னரை ரன் பண்ண போகிறோம். பேசிக்காகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு கண்டெய்னரை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்கர் ஹப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுக்கான நிறைய இமேஜஸ் ரிசல்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். நாம் வந்து அஃபிஷியல் ஹலோ வேர்ல்டு இமேஜஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாக்கர் புல் ஹலோ வேர்ல்டு, அதாவது நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த இமேஜை வந்து இந்த ரிஜிஸ்ட்ரியிலேருந்து புல் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய டாக்கர் கிளைண்ட்டுக்கு போகிறோம். இந்த டாக்கர் கிளைண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய டாக்கரை வந்து லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், இல்லை க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். அதுதான் நம்ம கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்கர் புல் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கன்னு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். டாக்கர் இமேஜஸ் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது இமேஜஸ் இந்த கிளைண்ட்டில் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ நம்ம புதுசாக வெரி ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டாக்கர் ஹலோ வேர்ல்டு கண்டெய்னரை ரன் பண்ண போகிறோம். இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டு ரன் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் முதல்ல வந்து இமேஜஸை வந்து புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ரன் பண்ணலாம். இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே டாக்கர் இந்த புல்க்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்னா ரன் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா ஸோ உங்களுடைய இந்த டாக்கர் இன்ஜின் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கா, அதாவது லோக்கலி அந்த இமேஜஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸை வந்து சூஸ் பண்ணிக்கும், அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சேம் வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னா டாக்கர் இன்ஜின் என்ன பண்ணணும்னா இமேஜை புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணும், ரைட்டா? இப்போது டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து பாருங்கள் அன்ஏபிள் டு ஃபைண்ட் இமேஜ் ஹலோ வேர்ல்டு லேட்டஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது இமேஜஸ் வந்து லோக்கலி இல்லை, ரைட்? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இமேஜ் இல்லை அப்படின்னோடனே புல் பண்ணுது. எங்கேருந்து, டாக்கர் ரிஜிஸ்ட்ரியிலேருந்து. ஒன்ஸ் அங்கேருந்து புல் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ரன் ஆகுது. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ஸ்டெப்பில் நடக்குது. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் டாக்கர் த மெசேஜ் ஷோ தட் யுவர் இன்ஸ்டாலேஷன் அப்பியர் டு பி ஒர்க்கிங் கரெக்ட்லி. அதாவது நம்ம ஒரு டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு செக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இமேஜ் இல்லை, புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இமேஜ் ரன் ஆகி டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ அது நீங்கள் திரும்பி செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங் ஸ்டேஜில் இருக்காது. ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து ஆக்சுவலி இந்த மெசேஜ் மட்டும்தான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த டாக்கர் கண்டெய்னரை நம்ம ரன் பண்ணும்போது இந்த டாக்கர் கிளைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா டாக்கர் டீமன் கூட அசோசியேட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் கிளைண்ட் என்ன, நம்மளுடைய இந்த பிளாக் ஸ்க்ரீன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கமாண்ட் யார்கிட்ட போகுது, டாக்கர் டீமன்ட்ட போகுது. சரி, இதை வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்கிடெக்சரை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேரலாக நம்ம இந்த ஆர்கிடெக்சரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸோ நம்மளுடைய டாக்கர் கிளைண்ட்டில் டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அந்த கமாண்ட் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா டாக்கர் டீமன். ஸோ டாக்கர் டீமன் என்ன பண்ணுன்னா லோக்கலி அந்த இமேஜஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. இல்லை, ஸோ என்ன பண்ணுதுன்னா டாக்கர் டீமன் வந்து என்ன பண்ணுது, ரிஜிஸ்ட்ரிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த இமேஜஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதாவது புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரன் பண்ண வைக்குது. ஸோ இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான்.
ஸோ ஸ்டெப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்கர் டீமன் புல் தி ஹலோ வேர்ல்ட் இமேஜ் ஃப்ரம் தி டாக்கர் ஹப். The Docker daemon create new container from that image. அந்த இமேஜை பேஸ் பண்ணி ஒரு நியூ கண்டெய்னர் கிரியேட் பண்ணுது, which runs the executable that produce the output you are currently reading. நான் என்ன ரீட் பண்ணுறேனோ அதுதான் அதோடைய அவுட்புட். ஸோ இப்போ இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாக்கர் பிஎஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட். ஸோ இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டெய்னர் ஐடி இமேஜ் கமாண்ட் எல்லாமே இருக்குது. அதாவது எந்த ஒரு கண்டெய்னரும் ரன் ஆகலை. டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ரன் ஆகி எக்ஸிட் ஆன கண்டெய்னர் லிஸ்ட்டை காமிக்கும். ஸோ ஆக்சுவலி பேசிக்காக என்னென்னா ஆக்டிவாக இருக்க கண்டெய்னர் லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா டாக்கர் பிஎஸ் போடலாம். ஆல்ரெடி வந்து ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ் மீன் ரன்னிங், இல்லை வந்து ஆல்ரெடி எக்ஸிட் ஆனது, இது ரெண்டுமே பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ. இப்போது அது எக்ஸிட் ஆகிடுச்சு, அந்த கண்டெய்னர் ரன் ஆகலை, அதோட எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு போயிட்டு சரி. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டுன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். திரும்பவும் அது ரன் ஆகுது, இதே ரிசல்ட் தான் கிடைக்குது. திரும்பவும் நான் கொடுக்குறேன் டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு எந்த ஒரு கண்டெய்னர் ரன் ஆகலை. ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டெய்னருக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ இதை அதே மாதிரி வந்து கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, இமேஜஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், வால்யூம்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கமாண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாக்கரை வந்து டீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷன் த்ரூவாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹலோ வேர்ல்டு டாக்கர் கண்டெய்னர் எப்படி ரன் பண்ணுறது, ஸோ அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஓவர்வியூவாக நான் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டாக்கர் கிளைண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டெர்மினல். டாக்கர் ஹோஸ்ட், அதாவது டாக்கர் இன்ஜின் தான் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன், இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன், கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, இமேஜஸ் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த டாக்கர் ஹோஸ்ட், அதாவது டாக்கர் இன்ஜின் சொல்லுவாங்க. டாக்கர் ரிஜிஸ்ட்ரியில் பேசிக்காக இமேஜஸ், பிளகின்ஸு, டிரைவர்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம எந்த இமேஜ் தேவையோ அதை புல் பண்ணி அந்த இமேஜை வந்து பேஸ் பண்ணி நம்ம கண்டெய்னர் ரன் பண்ணுறோம். அந்த கண்டெய்னரை ஃபர்தராக நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது, அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தர் உள்ள. ஸோ அந்த கண்டெய்னர் இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய கமாண்ட்ஸ், நாலேஜ்லாம் நம்ம எடுத்துக்கணும். இந்த செஷனில் நம்ம வந்து ஒரு உபுண்டு கண்டெய்னர் ரன் பண்ண போகிறோம். நீங்கள் ஹலோ வேர்ல்டு ரன் பண்ணும் போதே பார்த்துட்டிங்கன்னா இந்த லாஸ்ட் பார்ட்டு, ட்ரை சம்திங் மோர் ஆம்பிஷியஸ், யூ கேன் ரன் ஆன் உபுண்டு கண்டெய்னர் வித் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம உபுண்டு கண்டெய்னர் வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டாக்கர் இன்ஜினில் இமேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக செக் பண்ணுறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ நான் விண்டோவை கிளியர் பண்ணிவிட்டு டாக்கர் இமேஜஸ் அப்படிங்கிற கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய டாக்கர் இன்ஜினில் இருக்கக்கூடிய இமேஜை வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இதில் ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் வந்து இமேஜஸ் இருக்குது, உபுண்டு இமேஜஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக உபுண்டுவை ரன் பண்ண போகிறோம். டாக்கர் ரன் உபுண்டு பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அன்ஏபிள் டு ஃபைண்ட் இமேஜ், உபுண்டு இமேஜ் வந்து லோக்கலி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, டாக்கர் இன்ஜின் உபுண்டு இமேஜை ரிஜிஸ்ட்ரிலேருந்து புல் பண்ணுது. இப்போது இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இமேஜ் வந்து புல் ஆனதுக்கப்புறம் ரன் ஆகலை. இப்போது டாக்கர் பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் போட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு கண்டெய்னருமே ரன் ஆகலை. ஸோ எக்ஸிட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இப்போது ஹலோ வேர்ல்டு வந்து ஒரு 3 டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உபுண்டு பார்த்துட்டிங்கன்னா 22 செகண்ட்ஸ் எகோ எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது வந்து ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணுறது வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணலை, அதனால என்ன ஆகுதுன்னா அது ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இங்கே நடந்தது. ஸோ கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அது ரன் ஆயிருக்கு, ரன் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட்டும் ஆயிடுச்சு. ஸோ அப்போது எப்படி வந்து இதை வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மோடாக கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதுக்கான கமாண்ட்ஸ் நான் சொல்கிறேன். டாக்கர் ரன் டேஷ் ஐடி, ஐனா டேஷ் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஐடின்னு என்னன்னா இன்ட்ராக்டிவ் டெர்மினல். ஸோ உபுண்டு
bash. இப்போ கவனமா இங்க நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நான் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இந்த கமாண்ட் இமிடியேட்டா நம்மளுடைய இந்த டெர்மினல் கண்டெய்னருக்குள்ள போயிடும். பாருங்க, இப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். இப்போ நீங்க கவனமா பார்த்துட்டீங்கன்னா ஈஸி டு யூசர் மாணவன் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. அப்போ இது என்ன ரூட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு ஐடிஸ் இருக்கு. அப்போ இங்க என்ன அப்படின்னா நான் இப்போ வந்து அந்த உபண்டு கண்டெய்னருக்குள்ள வந்துட்டேன். இப்போ இங்க வந்து நீங்க எல்எஸ் அப்படின்னு பார்த்தாலும் சரி, ஹோஸ்ட் நேம் இந்த மாதிரி எந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே நீங்க கண்டெய்னருக்குள்ள இன்ட்ராக்ட் பண்றதா தான் அர்த்தம். சரி, இதை எப்படி வந்து நான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறது எப்படி நம்ம பண்ணலாம்னா, இதை நீங்க இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க. டூப்ளிகேட் டேப் ஓபன் பண்ணிட்டு ஸோ இந்த டூப்ளிகேட் டேப்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்கர் பிஎஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இது வந்து ஆக்டிவா ரன் ஆகக்கூடிய கண்டெய்னர் லிஸ்ட் பண்ணக்கூடிய கமாண்ட். அப்போ பார்த்துட்டீங்கன்னா கண்டெய்னர் ஐடி இருக்கு, உபண்டு. ஸோ பேஷ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ அப்படின்னு பண்ணீங்கன்னா ஸோ நம்ம லாஸ்ட்டாக ரன் பண்ண அந்த கண்டெய்னர் எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்து பார்த்துட்டிங்கன்னா புது கண்டெய்னர். ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரும் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கண்டெய்னர் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஒரே இமேஜை பேஸ் பண்ணி தான் அது கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா உபண்டு அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் இருக்குது, பட் 2 கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கண்டெய்னர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை கண்டெய்னர் வேணாலும் நீங்கள் இங்கே வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் பின் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய டிரெக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன ஒன்று இங்கே எல்எஸ் பின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இது வந்து நோ சச் எ ஃபைல் டைரக்ட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எல்எஸ் பின் கொடுக்குறேன். ஸோ ஏன் வந்து இப்போ எனக்கு வந்து இஷ்யூஸ் ஆகுதுன்னா இப்போ நான் வந்து நார்மல் யூசரில் இருக்கேன். ஸோ நீங்கள் சூடோ கமெண்ட் கொடுக்கலாம். சூடோ எல்எஸ் பின் அப்படின்னு கொடுங்க. ஸோ அப்பயும் ஒர்க் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், சூடோ ஸ்விட்ச் பண்ணுங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க, எல்எஸ் பின். ஸோ இது வேணாம், இதை எடிட் பண்ணாத, இதை விட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள டைரக்டரி லிஸ்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து எல்எஸ் கொடுக்கும். இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய மிஷின் இது. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி பார்க்கலாம். பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நான் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா டாக்கர் பிஎஸ் அப்படின்னா ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு கண்டெய்னர் ரன் பண்ணனாலும் பண்ணலாம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டாக்கர் ரன் டேஷ் ஐடி உபண்டு. ரைட், இது ஒரு கண்டெய்னர். இப்போ இந்த 2 கண்டெய்னருக்குள்ள ஐடி பாருங்க வேரி ஆகும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டூப்ளிகேட் டேப் கொடுத்துட்டு கிளியர் டாக்கர் பிஎஸ். ஸோ 2 கண்டெய்னர் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா, இப்போ 2 கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து வெளியில் வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ எக்ஸிட் அப்படின்னு கொடுத்து வரலாம். ஸோ இப்போ அந்த கண்டெய்னர் விட்டு வெளில வந்துட்டீங்க. திரும்பவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்கர் பிஎஸ் கொடுத்து பாருங்க. இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட்னு கொடுங்க. இப்போ 2 கண்டெய்னர்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ நீங்கள் டாக்கர் பிஎஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த கண்டெய்னருமே ரன் ஆகலை. ஸோ டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா கண்டெய்னர் எக்ஸிட் ஆன எல்லா கண்டெய்னருமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த செஷன்லேருந்து நம்ம என்ன வந்து லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு உபண்டு கண்டெய்னர் வந்து எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி நம்ம இன்ட்ராக்டிவ் மோடாக வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுருக்கோம். இந்த செஷனில் பிஸி பாக்ஸ் கண்டெய்னரை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேசிக்காக வந்து பிஸி பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ லைனக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள நிறைய யூட்டிலிட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், நோட் பேடு, பெயிண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ். இப்போ பிஸி பாக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து நம்ம நிறைய டைம்க்கு வந்து நம்ம எல்லா ஃபீச்சரும் தேவைப்படாது. அப்போ ஒரு லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த பிஸி பாக்ஸ். இந்த பிஸி பாக்ஸை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாக்கர் ஹப் பிஸி பாக்ஸ்ல இந்த பிஸி பாக்ஸ் எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்? சரி. இந்த பிஸி பாக்ஸ் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் டாக்கர்ல அப்படின்னா, டாக்கர் ஹப்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு பிஸி பாக்ஸ் அஃபிஷியல் இமேஜ் இருக்கும். இந்த அஃபிஷியல் இமேஜ் த்ரூவா நீங்க பிஸி பாக்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். ஸோ இத டெமோவா நம்ம பார்க்கலாம். டாக்கர் ரன் டாக்கர் இமேஜஸ். ஸோ ஹலோ வேர்ல்டு உபுண்டு 2 இமேஜ் தான் இருக்கு. நான் டைரக்டாவே ரன் பண்றேன். டாக்கர் ரன் பிஸி பாக்ஸ். ஸோ லோக்கலி அந்த இமேஜ் இல்லை. ஸோ அதனால வந்து டாக்கர் இன்ஜின் டாக்கர் ரிஜிஸ்ட்ரிலேருந்து புல் பண்ணி ரன் பண்ண ட்ரை பண்ணி எக்ஸிட் ஆயிடுச்சு. எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டாக்கர் பிஎஸ் டேஷ் டாக்கர் பிஎஸ் ஏ சரி. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் எந்த கண்டெய்னருமே ரன் ஆகல. டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஸி பாக்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா 24 seconds எகோ வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணல அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்து கூட. பட் டாக்கர் இமேஜஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணி அதை ரன் பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் செஷனில் உபுண்டு வந்து இமேஜ் வந்து நம்ம புல் பண்ணி ரன் பண்ணியிருப்போம். அப்போது இந்த உபுண்டுவோடைய மெமரி சைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 72.8 MB. பிஸி பாக்ஸோடைய சைஸ் எடுத்துட்டிங்கன்னா 1.24 MB. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட். இப்போ இதை எப்படி வந்து இன்னும் டீட்டெயிலாக ரன் பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் மோடில் டாக்கர் ரன் டேஷ் ஐடி பிஸி பாக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பிஸி பாக்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. எல்எஸ் ஹோஸ்ட் நேம் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த கண்டெய்னர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இன்னொரு டேப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் பிஸி பாக்ஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரன் பண்ண பிஸி பாக்ஸ் வந்து எக்ஸிட்டட் ஆயிடுச்சு. செகண்டாக ரன் பண்ண வந்து பிஸி பாக்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை டெர்மினேட் ஆகிடும். திரும்பவும் டாக்கர் பிஎஸ் டேஷ் ஏ இப்போ 2 பிஸி பாக்ஸுமே எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உபுண்டுக்கும் பிஸி பாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா உபுண்டு கொஞ்சம் மெமரி அதிகமாக இருக்கும். அதே வந்து பிஸி பாக்ஸ் வந்து அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டாக்கர் இமேஜஸ் டாக்கர் இமேஜஸ் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.24 MB தான் இருக்குது. இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ்.